எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. என்ன உங்களை சேர்த்துருவாங்க. இவ்வளோ வயசான எனக்கே உன்னை புரிஞ்சுக்க இத்தனை நாளாச்சு. மாலினி சின்ன பொண்ணு தானேம்மா, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. நாங்கள் ஏதாச்சும் உன்னை கஷ்டப்பட்டு இருந்தேன்னா வெரி சாரி. அவ்வளோ மித்ரா. மித்ரா சேச்சா, இங்கே யாரும் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே இருக்கும்போது உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தேன்னா ஐம் வெரி சாரி. நவீன், மித்ரா அக்கா அழாத. நவீன் அக்கா இந்த வீக்கெண்டே வரேன். நிஜமா? நிஜமா? चाचा बात कर रहे हैं। உன்னை கொண்டு வந்து விடுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. சரிம்மா. நீ எதுக்குமா சாரி சொல்ற? நாங்கள் தான் உனக்கு சாரி சொல்றோம். இல்லைம்மா, நான் தானே ஹோமுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சேன். என்ன நடக்குதுங்க எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும் மித்ரா. நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து மாலி இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு இவ்வளவோ அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன். நீயும் நிறைய விட்டு கொடுத்துட்ட. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ ஹோம்க்கு வரவே ஒத்துக்கிட்ட. இப்போதைக்கு சூழ்நிலை வயசு மாலி புரிஞ்சுக்கவே மாட்டான். அதான் அவளுக்காக நம்ம கொஞ்ச நாள் தள்ளி இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீ எப்போதுமே எங்களோட பொண்ணுதான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் தான் அந்த கம்மா. ஓகே, எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ மாலிக்கு புரிய வச்சு நானே வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன். மித்ராமா, தைரியமா இருக்கு. உனக்கு என்ன வேணாலும் மக்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே வந்துடுறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க யாரும் மாலிகிட்ட கோவப்படக்கூடாது. அவள் ரொம்ப நல்லவள். நான் ஹோம்க்கு வந்ததுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஒரு இடத்துல இருந்தா நான் அவள் மாதிரி தான் நடந்துப்பேன். ப்ளீஸ் அவள் மேலே கோவப்படாதீங்க. சரி, இந்த வீக்கெண்டே நாங்கள் ஒன்று வந்து பார்க்குறோம். தேங்க்ஸ் அங்கிள். ஓகே. ஹலோ போலாம். பார்த்துங்க. தேங்க்ஸ். பாய்.
இருந்தாலும் சரி இந்த வீட்டுல இருந்து உன்னை அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன். மிஸ் பண்ணுங்க பாட்டி. கடவுள் உனக்கு எப்போது உயிர் பரமா. நல்ல மனசுக்கு எங்க நல்ல பெடா. சரி. மார்னிங்கா. மார்னிங்மா. அம்மா பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு என்ன கோவமா? இல்லையே. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல கோவம். நாங்க எதுவும் அவங்க மேல கோவப்படணும். இந்த மித்ரா நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம். அதான் சொல்றேன்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்க. மாலு, யார் உங்ககிட்ட ஒழுங்கா பேசல? எல்லாருமே நம்மளா தானே பேசுறோம். எப்பவும் போல நீங்க என்கிட்ட பேசல. என்கிட்ட பேசாம என்ன பனிஷ் பண்ணீங்களா? மாலினி, இந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் யோசிக்க கூடாது. அப்படி எதுவுமே இல்லை, சரியா? மித்ரா வீட்டை விட்டு போனதில் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஆனால் அவள் போனதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. யூ ஆர் அவர் டார்லிங், ஓகேயா? ஆமாம்மா, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தனா உன்னை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு உங்ககிட்ட பேசாமல் இருப்போம்மா. அப்ப மித்ரா நம்ம வீட்டு விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? பாரு, மித்ரா தான் அந்த ஹோமுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. நம்ம எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்கல. அப்புறம் என்ன செய்யணும்? உங்களுக்கு என் மேல கோபம் இல்லைல்ல? யூ ஆர் அவர் ஸ்வீட் ஹார்ட். உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். உன்னை போய் கஷ்டப்படுத்துவோமா? மித்ரா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருக்கோம். சரி, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும். அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன். ஓகே? தேங்க்ஸ்ப்பா. புதுசா என்கிட்ட பேசிங்க. நாங்க எப்போது போலதான் உங்ககிட்ட பேசுறோம். நீங்க தான் எங்களை அவாய்ட் பண்றது நானா நீங்களா? நீங்க தான் அந்த மித்ரா கூட சேர்ந்து என்ன அவாய்ட் பண்ணீங்க. ஆரம்பத்துல நீ அந்த மித்ரா கூட பேச மாட்டேன்னு ஆரம்பிச்ச. நாங்களும் உங்க கூட சேர்ந்து அவளை அவாய்ட் பண்ணோம். ஆனா மித்ரா உன்னை அவாய்ட் பண்ணதே இல்லை, தெரியுமா? போதும் போதும், அவளை ரொம்ப புகழாதீங்க. நிஜமா நீ மித்ரா ரொம்ப நல்லவ. அது மட்டும் இல்லை மாமி, மித்ரா போன ரொம்ப பிடிக்கும். இது என்ன புது கதை? புது கதைலாம் ஒன்றும் இல்லை மாமி.
நீ அந்த மித்ரா பத்தி எவ்வளவு தப்பு தப்பா எங்ககிட்ட பேசியிருக்க. ஆனா மித்ரா அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி பேசினதே இல்லை தெரியுமா. அவ எப்பவுமே உன்னை சப்போர்ட் பண்ணிதான் இருக்கா. அது மாதிரி புரிஞ்சுக்கோ. மித்ரா ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சா, ஆனா நீ தான் அவளோட எனிமையா நினைச்சிட்டு இருக்க. நல்ல ஃப்ரெண்ட் தான், எனக்கு பதிலா நெட்பால் டீம்ல சேர்ந்தாளா? ஏய் லூசு, அவ எப்ப நம்ம நெட்பால் டீம்ல சேர்ந்தா? நேஹா என்சில இருந்தப்ப எனக்கு பதிலா அவளை தானே கூப்பிட்டீங்க. கூப்பிட்டோம், ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஆள் குறைந்த அதை பத்தி பேசிதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆமா மித்ரா, நேஹா பாடுறது சரியில்லை. அவ 2 வீக்ஸ்க்கு என்சி. வேற யாரு நம்ம கிளாஸ்ல ஒரு பெட்டர் பிளேயர்? ஒருத்தன் இருக்கா, ஆனா அவன் நம்ம டீம் வந்து விளையாடுவாங்கன்னு தெரியல. யாரு? நீதா? நானா? ஆமா, நீதான் எனக்கு வீட்டுல நெருவம் கேட்டேன். மித்ரா, நமக்கு எல்லாம் தெரியும். ஓகே, நீ நம்ம டீம்ல வந்து விளையாட. போன வருஷம் நம்ம டீம் தான் வின் பண்ணுச்சு, இந்த வருஷம் நம்ம டீம் தான் வின் பண்ணோம். என்ன கேர்ள்ஸ்? எஸ். அப்புறம் நீ தான் நம்ம டீம்ல கேப்டன். ஆமா, மாலினிக்கு இதை பத்தி தெரியுமா? அதுல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? மாலினி உன்னை நெட்வொர்க் டீம்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி சேர்த்தா அவன் விளையாட மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இட்ஸ் ஓகே, போனதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டோம். ஏன் இப்படி சொன்னீங்க? இதெல்லாம் தப்பு தெரியுமா? எனக்காக நீங்க ஏன் மாலினியை டீம் விட்டு எடுக்கிறீங்க? நான் தான் அவளை கட் பண்ண சொன்னேன், அவளை தான் கட் பண்ணிட்டா. அவ ஏதோ கோவத்துல சொல்லிருக்கா. எங்களை என்னதான் பண்ண சொல்றேன்? நீங்களா மாலினிக்கு எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா? எனக்காக அவளையே டீம் விட்டு எடுக்கிறீங்க. ஆனா அப்பதான் வர மாட்டான்னு சொல்றா. நீங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ்னால அவ அப்படி சொல்லிருக்கா. இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்களா? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? மாலினி ஒத்துட்டாதா நம்ம டீம்ல விளையாடுவேன், இல்லைன்னா நான் விளையாட மாட்டேன். ஆனா மாலினிக்கு உன்னை பிடிக்கல, அது புரிஞ்சுக்கோ மித்ரா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். ஸோ நீ நம்ம டீம்ல வந்து விளையாட மாட்டியா? உங்க டீம்ல விளையாடுறதோட மாலினியோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சாரி. அப்போ நம்ம டீம்ல வந்து விளையாட மாட்டேன். மாலினியை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்துங்க. இது உங்க டீம், அவ தான் இதில் இருக்கணும். நான் சொல்லிட்டேன் மித்ரா, நீ மாலினி மேலே வச்சிருக்காங்க பார்த்தா எனக்கே அவங்க நல்லா சாப்பிட்டோம். ஆனா அவ அப்படி நினைக்கலையா அனுஷா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை த்ரிஷா. மாலினி என் கூட சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மாலினிக்காக என்ன வேணாலும் செய்வேன். இது உன்கிட்ட சொன்னோன்னா நீ கோவப்படுவ, அதனால தான் சொல்லல. அவ வராததுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்கும். வேற எந்த காரணமும் இல்லை, நீ நெட்பால் டீம்ல இல்லை, அதுதான் ரீசன். மித்த நம்ம ஸ்கூல் விட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம். நான் ஒன்றும் அவளை ஸ்கூல் விட்டுலாம் போக சொல்லலை. நீ ஒன்றும் சொல்லல, ஆனால் அவன் சந்தோஷத்துக்காக தான் போனான். அவன் ஃப்ரெண்டாக இருக்க எவ்வளோ தெரியுமா ட்ரை பண்ணா, ஆனால் நீ தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இனிமேல் இந்த ஸ்கூல்ல இருந்தா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதா அவ போயிட்டா. மித்ரா ரொம்ப நல்லவ, புரிஞ்சுக்கோ. என்னாச்சு? ஏன் அழுகுற? கேக்குறேன்ல, சொல்லு. எல்லாம் உங்களாலதான்க்கா. நான் என்ன பண்ணேன்? உங்களால மித்ரா அக்கா ஹோம்க்கு போனாங்க. நான் ஒன்றும் அவளை ஹோம்க்குலாம் போக சொல்லலை. நான் மித்ரா அக்கா எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? இங்க பாரு, நான் தான் உன் அக்கா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். ஆமா, அப்படி என்ன அவ செஞ்சுட்டா? மித்ரா அக்கா எனக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஸ்கூல் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு வருவாங்க. வர வழியில் எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தருவாங்க. நைட் ஆன உடனே எனக்கு கதை சொல்லுவாங்க. என் பேக்கெல்லாம் பேக் பண்ணுறது அவங்க தான் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் மித்ராக்கா போய் மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சரி, அழாத நவீன். இனிமே நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். என் மித்ராக்கா தான் வேணும். நவீன், என்னாச்சு? ஏன் அழுகுற? பாருங்க. என்னாச்சு நவீன்? பால் பேபி, நவீன் யாருடா சொல்லி? நான் வரதுக்கு முன்னாடியே அவள் அழுதுட்டு இருந்தா. குட் பாய், குட் பாய், ரைட்? ஏன் அழுகுறீங்க? நான் சொன்னதுன்னு அப்பாவுக்கு தெரியும். எனக்கு மித்ராக்கா வேணும். அவ்வளோதானே? ஓகே, இந்த சண்டே நம்ம எல்லாரும் ஃபேமிலியா மித்ராக்காவை பார்க்க போவோம். இல்லை, நான் இப்பயே மித்ராக்காவை பார்க்கணும். நவீன், அன்னைக்கு தானே சொல்லலாம். நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் பூவுக்கு போக முடியாது. ப்ளீஸ், நான் இப்பயே மித்ராக்காவை பார்க்கணும். புரிஞ்சுக்க நவீன். இப்போ மித்ராக்கா இருக்கிற ரூம்ல என்னை சேர்த்து விட்டுருணும். நான் அங்கே இருக்கேன். சரி, இன்னைக்கு அவ்வளோதான். நான் கொடுத்த வீட்டு பாடத்தை மறக்காம செஞ்சு வரணும். சரி, நன்றி மாணவர்களே. நன்றி ஆசிரியே. மணி, நீ கொஞ்சம் நேரம் நான் அவர்கிட்ட பேசணும். மித்ரா எப்படி இருக்கா? தெரியல சார். இப்போ எந்த ரூம்ல இருக்கா? தெரியல. உங்க அப்பா மித்ரா அந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சில விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேச வேணாம் தான் இருந்தேன். ஆனால் நான் உன் ஆசிரியர், எனக்கு கடமைன்னு ஒன்று இருக்கு. மித்ரா உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காமா. நீ ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். ஆனால் எப்பயும் அதை பற்றி நான் உன்கிட்ட சொல்லலாம். உனக்கு எனக்கு ரொம்ப தெரியாது. எஸ்ஐபி தேர்வில் நீ முதல் மாறியாக வரணுங்கிறதுக்காக அவள் பாதி கேள்விக்கு விடையே எழுதலை. ஆமாம்மா, நீ அவளுக்கு எல்லா விடையும் தெரியும். ஆனால் நீ முதல் மாறியாக வரணுங்கிறதுக்காக அவனுக்கு விட்டு கொடுத்துருக்கா. உனக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உனக்காக எதையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவளுக்கு இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் சொல்லுவேன். அன்னைக்கு வகுப்பில் உனக்கு நான் பரிசு கொடுத்தப்போ மித்ரா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், நிஜமான சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவளை மிஸ் பண்ணிடுறமா நீ. அவள் சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்பவும் அவள் ஒன்று மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம தப்பு செய்வோம். ஆனா அது தப்புன்னு தெரியும் போது அதை திருத்திக்கணும். அப்பதான் சந்தோஷம் கிடைக்கும். நீ உடனே மாறணும்னு நான் சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ அவன் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும்.
ப்ளீஸ் மாமி, அவனை மிஸ் பண்ணிடாத. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஏன்? அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ என்ன கேட்டா நீ என் ரிலேட்டிவா? நீ என் ரிலேட்டிவும் இல்லை, என் ஃப்ரெண்டும் இல்லை. இங்க பாருங்க, அந்த மித்ரா ஒரு லயர். ஹோம்க்கு போறேன், ஸ்கூல் மாற போறேன்னு சொல்வா, ஆனா ஒன்னும் செய்ய மாட்டா. என் சிஸ்டராக தான் நினைக்கிறேன் மாணி. அந்த மாதிரி ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவனை மிஸ் பண்ணுறத மாணி. நீ உடனே மாறணும்னு நான் சொல்லல, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ப்ளூ கலர் டைரி. ஆமா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணுமா? சரி சரி, தெரியுமா ஆல்ரெடி. என்ன பார்த்தீங்க? இல்லம்மா, இத்தனோட டைரியை காணுமா? அதான். ஹலோ, ஆமலர். ஆமா, தேடிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்து நீயும் தேடி பார்த்தியா? ஓகே, நம்ம டைரி. ஓகே, ஓகே ஓகே, பாய். பேபி, சொல்லுங்கப்பா. அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுறியா? மித்ராவோட டைரி தேடி பார்க்குறியா? டைரி. ஓகே ஓகே, பாய். அம்மா, நீங்க திரும்பி வர மாட்டீங்க, சாமி கிட்ட போயிட்டீங்கன்னு அப்பா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கணும். அம்மா, நீங்க என்ன பார்க்கவே போயிட்டீங்கன்னு அப்பா சொன்னார். ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு தடவை கூட பார்க்கணும்னு தோணலையா? அப்பாவுக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நான் இப்போ பக்கத்து வீட்டு அண்ணன்ட்டி கூட தான் இருக்கணும். அப்பாவுக்கு எதுவும் ஆகாம நீங்க தாமா பார்த்துக்கணும்.
பயமா இருக்குமா? அம்மா, நான் இன்னைக்கு இன்னொரு அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த அங்கிளும் ஆண்டியும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை அவங்க கூடவே இருக்க சொல்றாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் கூடயே இருக்க போறேன். அம்மா, இங்க மாலினி, நவீன 2 பேர் இருக்காங்க. மாலினி ரொம்ப அழகான அன்பான பொண்ணுமா. நவீன் குறும்பு பண்ற ஒரு குட்டி பையன். அவங்க தான் என் சிப்ளிங்ஸ்னு அங்கிளும் ஆண்டியும் சொன்னாங்க. எனக்கு என் சிப்ளிங்ஸை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இப்படிப்பட்டவங்களை கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். மாலினிக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. ஏனே தெரியல. நான் என்ன தப்பு பண்ணிட்டு எனக்கு தெரியல. ஆனா மாலினி ரொம்ப நல்ல பொண்ணுமா. மாலினிக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கம்மா. எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ப்ளீஸ் எனக்காக ஏதாவது செய்யுங்கம்மா. மாலினியை பார்த்தா பாவமா இருக்குமா. எல்லாரும் என்ன கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாலினி என்னை தப்பா நினைக்கிறேம்மா. நான் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாலினி கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நான் தினமும் கடவுள்கிட்ட ப்ரே பண்றேன் தெரியுமா. என்னால அவளுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுமா. அவ ரொம்ப நல்லவ. அம்மா, நான் வீட்டை விட்டு போக போறேன். நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா சீக்கிரம் சொல்லிடுறேன். மாலினிக்காக, அவளோட சந்தோஷத்துக்காக தான் போறேன். மாலினிக்காக நான் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன். மாலு வேணுமா? என்னாச்சு? மித்ராவோட டைரி கிடைச்சிட்டா? That's good. இங்க பாருங்க, மித்ராவோட டைரி. Found it. Oh, nice. Hey, thank you. Welcome. நாளைக்கு மித்ரா எடுத்துக்கலாம். என்னாச்சு? மல்மா, என்னாச்சு? சாரிப்பா. என்னது சாரினா சொல்லிட்டு? நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்னை மன்னிச்சுங்க. என்னம்மா மன்னிப்புலாம் கேட்டுட்டு என்னாச்சு? நான் மித்ராவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவன் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம். மித்ரா ரொம்ப நல்லவ, நான் தான் கெட்டவன். அவன் மேலே ஜெலஸ் ஆகி டெய்லி அவன் கூட சண்டை போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டேன். அதுக்காக இந்த மாதிரி அப்செட் ஆகலாமா? நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
நீ பாரு மாறி, வாழ்க்கையில் எல்லாருமே தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் எப்போ நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்து அதுக்கு வருத்தப்படுறோமோ அப்போவே செஞ்ச தப்பு எல்லாமே சரியாயிட்டு தான் அர்த்தம். புரியுதா? மித்ராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? நான் அவளையே சொல்ல மாட்டேன், அவங்கள கோவப்பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். நான் அவளை நல்லா பார்த்துட்டேன். அவ என் சிஸ்டர்ப்பா. அவ அந்த மூணுல இருக்கக்கூடாது, அவ இங்க இருக்கணும். ப்ளீஸ் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். இல்லைம்மா, மித்ராவை கூப்பிட்டாலும் அவ வருவான்னு நினைக்கிறேன். நான் அவகிட்ட பேசுறேன், நான் அவகிட்ட சாரி சொல்றேன். நான் கூப்பிட்டு அவ வருவா. ப்ளீஸ்ப்பா. நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியம்மா. ஆமா, அவ என் சிஸ்டர். நான் அவளுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். ப்ளீஸ்ப்பா. ஓகே, நாளைக்கு மித்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். ஹாய் மித்ரா. எப்படி இருக்க மித்ரா? நான் உன்னதான் பார்க்க வந்தேன். நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துரு மித்ரா. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் உன்கிட்ட தப்பா நடந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு. அப்பா, அம்மா, பாட்டி எல்லாரும் உன்னை மிஸ் பண்றாங்க. நவீன் தினமும் உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். நானும் உன்னை மிஸ் பண்றேன் மித்ரா. எனக்கு உன்னை பிடிக்காதப்போ நான் தினமும் உன்னை என் மனசுல திட்டிக்கிட்டே இருப்பேன். எப்படா நீ நம்ம வீட்டை விட்டு போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ப்ளீஸ் மித்ரா, திரும்பி வீட்டுக்கு வா. இல்லை மாலினி, நான் மறுபடியும் அங்கே வந்தா உனக்கு ரொம்ப கஷ்டம். அது நிஜம் இல்லை மித்ரா, நான் தான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். அப்பா அம்மா சொன்னப்போ எனக்கு புரியல, ஆனா இப்ப எனக்கு புரியுது. ப்ளீஸ் மித்ரா. வேணாம் மாலினி, I'm fine here. இப்ப நீ வர மாட்டியா? நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? இனிமேல் எனக்கு கோவமே இல்லை மாலினி. எனக்கு இந்த இடம் பழகிடுச்சு. அதுவும் நான் திரும்ப அங்க வந்தா உனக்கு ரொம்ப கஷ்டம். கஷ்டம்லாம் எதுவுமே வராது மித்ரா.
நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். அதை திருத்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நீ என்னை நினைக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை மாமி. அப்ப என் கூட வா. நீ என் கூட வரலன்னா நீ என்னை மன்னிக்கலன்னு தான் அர்த்தம். நீ நிஜமாவே என்னை உன் சிஸ்டரா நினைச்சினா இப்ப என் கூட வா. இல்லாட்டி அது உன் இஷ்டம். நாங்களும் உள்ள போயிருக்கோம்ல. மித்ரா ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியல மேடம். ஆனா மித்ரா என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாம ஏற்றுக்கணும். நான் வேணுமா அவகிட்ட போய் பேசி பார்ப்போம். அதெல்லாம் அவங்க வேணும். மித்ராவை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கு மித்ரா அக்கா நம்ம வீட்டுக்கு வர வச்சதுக்கு. மித்ரா நம்ம வீட்டுக்கு வரல. நம்ம மித்ரா அக்கா நீங்க நம்ம வீட்டுக்கு வரலையா? சொல்லுங்க மித்ரா அக்கா. வரேன் நவீன். மாமி என்கிட்ட வராதா? மாமி அக்கா பாருங்க. தாயின் கருவிலே வருகிறோம், சேயின் வடிவிலே ஜனிக்கிறோம், தந்தை நெஞ்சில் நின்றாடும் அழகான மலர். உங்களுக்கு என்னதான் அக்கா, எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? நாங்க நம்ம டீமுக்காக எடுத்த முடிவு. ஏன் அவங்க இன்னைக்குதான் சஸ் வரணும்? ஏய் ரொம்ப அதுக்குன்னா ஏன் உன் மேல எனக்கு ஒரு கோவமா? மித்ரா அக்கா ரொம்ப நல்லவங்க. உங்களுமே என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்காக்கா. நீ எனக்கு எதையும் புரிய வைக்கல.